வந்து தன்னுடைய ஒரே நண்பனான ஜான் கிட்ட தான் போய் வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல அந்த ரமணி என்ன சொல்றாருன்னா, ஒரு 7 பழக்கவழக்கங்கள் மூலமா, ஒரு கதை மூலமா எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. அது வந்து நம்ம இத்தன நாள் பார்த்துட்டு வந்தோம். அந்த 7 பழக்கங்கள்ல வந்து தோட்டம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெரிய தோட்டம். அந்த தோட்டத்த வந்து மனதுக்காகவும், 2வது வந்து ஒரு கலங்கரை விளக்கம் போல நம்ம ஒரு கட்டிடம், சிவப்பு நிற கட்டிடம். அது வந்து நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இலக்க நோக்கி போகணுங்கிறதையும், அதுக்கப்புறம் 3வதாக அதிலிருந்து வர மல்யுத்த வீரர் ஒருத்தரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சுய முன்னேற்றத்த பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பி வயர் கம்பி ஒண்ணு, அது அது வந்து நம்ம வந்து எப்பவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ச் வந்து நம்ம நேரத்த வந்து மதிக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து போனா கிடைக்காதது ஒரு இது வந்து நம்ம நேரம் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த இவர் விழுந்துருவாரு மல்யுத்த வீரர். விழுந்த உடனே ஒரு ரோஸ் வாசத்தினால எழுந்திருக்கிறாரு. அந்த ரோஸ் இத வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம மனிதர்களிடம் வந்து ரொம்ப கருணையா இருக்கணும். அப்படிங்கிறத வந்து ஒரு கதையின் மூலமாக சொல்றாங்க. ஒரு வயதான அம்மா வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது கீழ சிந்திருவாங்க. அதுக்கு அவங்க பையன் வந்து தனியா ஒரு டேபிள் போட்டிருப்பான். ஆனா அவனோட மகன் வந்து திருப்பி எனக்கு மரமெல்லாம் வேணும். அதே மாதிரி டேபிள் செஞ்சு உங்கள உட்கார வைக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுலயுமே அறிகுறி ஒரு இதுலயுமே அவர் வந்து ஒரு ஒரு கதைய சொல்லி நம்மளுக்கு நல்லா புரியும்படியா சொல்றாரு. அந்த மாதிரி கருணையோட இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ரோஜாவின் மனத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இவர் வந்து அந்த மல்யுத்த வீரர் அப்படியே நடந்து போறாரு. அது வந்து வைரங்கள் நிறைந்த வைரக்கற்களாலான பாதை வழியா போய்க்கிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கதையினுடைய கடைசி பார்ட்டு. அதுல வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காரு ஜூலியன். ஜூலியன் வந்து எப்படி இருந்தவரு இப்படி மாறிட்டாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு ஜான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அத பார்த்து. தனக்குள்ளேயே வந்து அவரு ஜூலியன் வந்து 12 மணி நேரமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தான் பெற்ற அந்த இதுகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத கேட்ட உடனே ஜானுக்கே வந்து ஒரு ஆசை வந்துருது. நானும் மாறணும். என் மனசுலயும் இப்படிதான் ஏதோ எது பண்றதுன்னே ஒரே குழப்பமா தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டோனே எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் வந்து இவரு ஜூலியன் கேக்குறாரு, உனக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த மல்யுத்த வீரர் வெளியே வர்றாரு இல்லையா? வரும்போது ஒரு பாதையை நோக்கி போறாரு இல்லையா? அந்த பாதையில வைரங்கள் நிறைந்த பாதை. ஓ! நல்லா ஞாபகம் இருக்கே. அது என்ன நமக்கு புரியும்படியா சொல்லுங்களேன். அந்த வைரம் நிறைந்த பாதை வந்து நமக்கு வந்து அ எ எத நமக்கு வந்து அறிவுறுத்துதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த இவரு சொல்லுவாரு, ஜூலியன் சொல்லுவாரு, அந்த வைரம் நிறைந்த பாதை வந்துதான் ஜான் உனக்கு வந்து இந்த நிமிஷத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த பொழுதில் தான் அதாவது இந்த பிரசன்ட் இதுலதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லுவாரு. ஓ! பிரசன்ட்லன்னா எப்படின்னு புரியலையே எனக்கு. அதாவது இந்த தத்துவத்தினுடைய அடிநாதமே புரிந்து கொள்வதற்கு மிகவும் சுலபந்தான். உனக்கு புரியாதது ஒண்ணுமே கிடையாது. இன்றைய இப்போதைய வாழ்க்கையை வந்து நம்ம முழுவதுமா அனுபவிச்சு வாழணும்னு அவரு சொல்ல வர்றாரு. வேற ஒண்ணுமே இல்ல. என்னன்னா இன்னைக்கு வந்து பொழுது விடிஞ்சு நம்ம இன்னைக்குதான் கடைசி நாளுன்னு நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா எவ்வளவு நல்லது செய்வோம் இல்லையா? காலையில இருந்து அந்த மாதிரி இன்னைக்கு பிரசன்ஸ்ல தான் இருக்கணும். பாஸ்ட் வந்து நம்ம முடிஞ்ச கதை. அத பத்தி நம்ம நினைக்க கூடாது. ஃபியூச்சர்ல வந்து இன்னும் வரப்போற நாள்களை இது பண்ணி நம்ம இந்த காலத்தை வந்து நீ விரயம் செஞ்சிடாத. அதனால நீ வந்து இப்பத்த பொழுதுல நல்லா வாழ்றத பாரு. அப்பதான் உனக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சி வந்து உனக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட கேட்டோம்னு, ஐயோ! எனக்கு இது ரொம்ப புரிஞ்சுது. நான் இவ்வளவு நாளு எப்பவுமே என் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோட தான் இருக்கிற ஜூலியன். எப்பவும் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நான் வாழ்ந்ததில்ல. ஓடுவேன், வேலை செய்வேன், வந்து உட்காருவேன். என்ன பண்ணணும் வாழ்க்கையில எப்படின்னா, இப்ப இந்த 12 மணி நேரமா நீங்க கொடுத்த இதுல நானும் நிச்சயமா மாறப்போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கும் நேரமாச்சு. நானும் வந்து கிளம்பணும். அதனால நீ வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. நீ மாறுனது இல்லாம இத வந்து நீ 10 பேருக்கு சொல்லி அவங்களையும் மாற்றணும். அப்படின்னு இவரு ஜூலியன் சொல்லிட்டு
சரி நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து ஒரு இது சொல்றேன். யோகிராமன் இருக்காரு இல்லையா? அதுல வரும் வைரப்பாதை தான் வந்து இந்த பொழுதில் நம்ம இருக்கணுங்கிறத, பிரசன்ஸ்ல இருக்கணுங்கிறத அறிவுறுத்துதுன்னு சொல்லணும்ல. அதுக்கு ஒரு கதையில இவர் அறிவுறுத்துறாரு. என்னன்னா, பீட்டர் பீட்டர் அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து எல்லா விஷயத்திலயுமே நல்லா செய்வான். அவங்க ஆசிரியர்களுக்கு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும், அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். ஆனா, அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கையில அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற பொழுத விட்டுட்டு வெளிய கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி நான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இருக்கிற நிலையில இருந்துட்டு வேற எதையவே அவன் நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் வந்து இவன் அப்படியே போய் ஒரு பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் பீட்டர். அப்ப வந்து ஒரு வயதான அம்மா வந்து இவனுக்கு காட்சி தர்றாங்க. ஒரு தெய்வீக கலையுள்ள அந்த வயதானவங்க வந்து, பீட்டர் உனக்கு ஒரு நூல்கண்டு குடுக்குறேன். இந்த நூல்கண்டு எப்படின்னா, நீ நெனைக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்தீன்னா, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவ. இன்னும் கொஞ்சம் இது பண்ணுனீன்னா, இன்னும் அடுத்தது. அந்த மாரி இழுக்க இழுக்க நீ வந்து உன் வாழ்க்கையில பின்னாடி போய்க்கிட்டு இருப்பேன்னோனே, ஐயோ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், வாங்குன உடனே கொஞ்சம் இழுத்து பார்ப்பான். இழுத்து பார்த்தோனே இவனுக்கு வந்து கொஞ்சம் வெளிய வந்துருவான் ஸ்கூல்ல இருந்து. அதுக்கப்புறம் திருப்பி இழுத்தோனே இவனுக்கு கல்யாணம் ஆகிருது. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்கெல்லாம் அது அப்படியே இழுத்து இவன் வந்து இந்த இருக்கிற நேரத்த விட்டுட்டு அடுத்ததையே இழுத்து இழுத்து பார்க்கும்போது அந்த பசங்க எல்லாம் கல்யாணமாகி வெளிய போயிடுறாங்க. இவனுக்கும் முடியெல்லாம் நரைச்சு வயசானவனா ஆகிடுறான். இவங்க ஒய்ஃபும் அப்படிதான் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு ஐயய்யோ! அதுக்குள்ளேயே நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வயசாகிருச்சே! அப்படின்னுட்டு கவலைப்பட்டுட்டு திருப்பியும் வந்து பார்ப்பான். திருப்பியும் வந்து ஒரு நாள் அப்படியே அதே இதுல வந்து திருப்பி அந்த அம்மா வருவாங்க. வந்து அவங்க சொல்லுவாங்க, "நீ வந்து எதுலயுமே அவசரப்படுற. இருக்கிறத விட்டுட்டு அடுத்தது என்ன போலாம் போலான்னு. அதனால அந்த நூல வந்து இவ்வளவு சீக்கிரம் நீ இழுத்துருக்கவே கூடாது. ஸ்டேஜ் பை அதாவது நீ இழுத்து ஒரு வாலிப பருவம் வந்த காலேஜ்ன்னா அத அனுபவிக்கணும். அத விட்டுட்டு உடனடியா இழுத்து கல்யாணம் ஆகி உனக்கு இப்படி எல்லாம் ஆகிருச்சுல்ல, அப்படி பண்ணக்கூடாது." அப்படின்னு சொன்னோனே, எனக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லு அப்போ அப்படின்னு அந்த தேவதை அவங்க கேட்பாங்க. அது வந்து எனக்கு முன்ன மாதிரியே நான் என்னுடைய ஸ்கூல் பருவமானதே வேணும். நான் வந்து இனிமேல் அந்த மாதிரி வேற எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். தயவுசெய்து எனக்கு நான் வந்து இருக்கிறது மாதிரி குடுங்கன்னோனே, அதே மாதிரி தூங்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து எழுப்புவான். இது வந்து அவனுடைய கனவுல அப்படியெல்லாம் போய் இழுத்து இழுத்து இது போற மாதிரி கிடைக்கும். அவங்க அம்மா வந்து எழுப்பணும்னு, "என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? ஸ்கூலுக்கு உனக்கு நேரம் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. அப்புறம் வந்து அவன் வந்து முழிச்சுக்குவான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பவுமே வந்து இருக்கிற காலத்த விட்டுட்டு அடுத்ததுக்கெல்லாம் போக்கூடாது. அதனால நீ வந்து சிறு வயதுல இது வந்து நீ உன்னுடைய எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு எந்திரிச்சீன்னா, இன்னத்த பொழுத பத்தி தான் நீ நினைக்கணும். அத விட்டுட்டு அடுத்தது நினைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன நான் சொல்ல வர்றேன்னா ஜான், நீ வந்து உன்னுடைய குழந்தை பருவத்தை வந்து முழுவதுமாக வாழ்ந்து காட்டு. அப்படின்னா எப்படி? அப்படின்னு கேட்பான். அதாவது நீ வந்து எப்ப பாரு நீ ஒரு வேலையில செஞ்சுட்டு இருக்கையில, ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஓடுறேன்னு சொல்றீல்ல, அப்படியெல்லாம் இல்லாம நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறியோ, அதன் மேல கவனம் செலுத்து. ஆனா எனக்கு இன்னொன்னு தெரியுதுங்க ஜூலியன். எப்படின்னா, நான் வந்து அப்படியே மனசு வந்து வேற பக்கமெல்லாம் எனக்கு இருந்தாலும் கூட, ஒரு நாள் எனக்கு என்ன ஆகும்னா, நான் நெனச்ச வேலைய அதாவது இன்னைக்கு இததான் செய்யணும்னு நெனச்சா, அதுல நான் வந்து ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிடுறேன். அப்படி என்கிட்ட ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அது பரவால்ல. அது நல்ல குணம் தான். ஆனா நீ வந்து மாறணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பிள்ளைகளோட, உன் குழந்தைகளோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்தத நண்பா நீயும் இழந்துறக்கூடாது. நான் அதுல ரொம்ப அடிபட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவனுக்கு வந்து என்ன இது ஜூலியன் வந்து ஒரு கல்யாணமாகாத இருந்தன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் என்னமோ கண் கலங்கி ஏதோ சொல்றாரே அப்படின்னு சொன்னோனே, அப்ப அவரு சொல்லுவாரு, "நான் நிறைய என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன். குழந்தையோட நான் என்னுடைய பொண்ணு வந்து இன்னும் வந்து சின்ன வயசுல அவ தலைய வெரட்டி சிரிச்ச சிரிப்பு என்ன விட்டு மறக்கவே இல்ல. நான் என்ன பண்ணுன தப்பெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நேரத்துல இந்த ஒரு நாள் நம்ம விடிஞ்சதுன்னா, அந்த பொழுத வந்து நல்லா மகிழ்ச்சியோட நம்ம இருக்கணும்னு நினைக்காம, என்னுடைய இலக்க நோக்கியே நான் போய்க்கிட்டு இருந்தேன்.
அப்பனா என்ன நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்களே, இலக்கு நோக்கி தான் போகணும்னு. இப்ப வந்து அத சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஜான் கேட்பாரு. நான் சொல்ல வந்தது வேற. அந்த இலக்கு வேற. இருந்தாலும் ஃபேமிலில வந்து நானு என்னுடைய குழந்தைய வந்து தவற விட்டுட்டேன். எப்படின்னா, முக்காவாசி என்னுடைய இலக்கு என்னன்னா, பணம் வந்து வருஷத்துக்கு இத்தன சம்பாரிக்கணும். நெறைய பணம் வர, வர, வர எனக்கு ஆசை வந்து அந்த பணத்து மேலேயே தான் ரொம்ப இருந்துச்சு ஜான். அதனால என்னாச்சுன்னா, நான் வந்து உடம்ப கவனிச்சுக்கல, நேரத்துக்கு சாப்பிடல, வேலை, வேலை, வேலைன்னுட்டு. அதுல புகழ் வர, வர அந்த புகழ்ல வேற நானு ரொம்ப மயங்கிக்கிட்டு, பணமும் கிடைக்குது. வீட்டுக்கே போகாமல்லாம் இருந்தேன். சரியா குழந்தைகளோடயோ, ஃபேமிலியோடயோ நான் இது பண்ணல. அதனால ஒரு நாள் கார்ல இப்ப என் குழந்தை போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த டிரைவர் குடிச்சிட்டு கார் ஓட்டுனதுனால ஆக்சிடென்ட் ஆகி, என் குழந்தை மட்டும் இல்ல, எங்க அப்பா அந்த மாதிரி என் ஃபேமிலில எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனசே என் பொண்ணு நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டு தான் ஆஃபீஸ்லயே நெறைய நேரம் வந்து உட்கார்ந்துட்டே இருப்பேன். நீயே பார்த்திருப்ப. சில நாள்ல வீட்டுக்கு கூட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அவங்கள காலேஜ் நான் படிக்கையில இருந்தே அவங்க மேல லவ் பண்ணி தான் அவங்கள கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தோம். அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி நானு ஆஃபீஸும் போகாம ஆஃபீஸ்ல விட்டு வீட்டுக்கே போகாம இருந்ததுனால, அவங்களும் ஒரு நாள் வந்து என்ன விட்ட அளவுக்கு நான் வந்து அ தனியா விடப்பட்டேன். அந்த தனியா விடப்பட்ட நிலையில எனக்கு வந்து மனசு சரியில்லாத காரணத்தினால தான், இங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கேன்னு நான் செஞ்சுட்டு இருந்துச்சேன். இங்கேயும் பாரேன், நான் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்ல. என்ன மாதிரி நீ தயவு செய்து இருக்காத. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். ஏன்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான், நம்மளும் அவங்க கூட பேசும்போது நம்ம அதே தனி மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி எனக்கு வாழ்க்கையில இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான் ஜான். அதனால தான் எனக்கு கிடைச்ச நல்லத உனக்கு சொல்றேன். அதே மாதிரி வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணுன மாதிரி ஃபேமிலிய மிஸ் பண்ணாத. அந்த குழந்தைகளோட குழந்தை பருவத்துல நம்ம குழந்தைகள நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. அது கூட விளையாடணும். அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி எதுலயுமே கிடைக்காது. அதனால அதையும் பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப இதா எடுத்து சொல்லி கவலைப்பட்டுட்டு அழுதுருவாரு. கண்ணீரே வந்துரும் ஜூலியனுக்கு. அப்ப ஐயோ! இவருக்கு வந்து ஜானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஐயய்யோ! அதாவது குழந்தைகன்னு எடுத்துட்டீன்னா, அது வந்து கடவுளிடமிருந்து நமக்கு கிடைத்த அந்த கிஃப்ட் தான் குழந்தை. அதனால நீ பார்த்துக்கணும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு. மனசே கஷ்டமாகிரும். அதுக்கப்புறம் அத மாத்தணுங்கிறதுக்காக இவரு வேற நிலைய பேச்சு அப்படியே மாத்துவாரு. நீங்க அந்த யோகி ராமன் வந்து உங்களுக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் வந்து இன்னும் என்ன பண்ண போறேன், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ வாழ்க்கைக்கு, அத நான் கடைப்பிடிக்கிறேன் ஜூலியன். இது வந்து உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் முக்காவாசி காலையில நேரத்துல நீங்க சொன்ன கதையில அத்தன ஒரு அழகா இருந்துச்சு. நான் மாறுறதுக்கான இதையே உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். நேர்ல உங்கள பார்த்தும் இருக்கேன் நீங்க மாறுனதுனால. அதனால இனிமேல் நான் வாழ்க்கையில வந்து நிச்சயமா வேலையும் இது குடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அதே டைம்ல வாழ்க்கையும் நான் சரியா பண்ணிட்டு, நீங்க அடுத்த முறை என்ன பார்க்கையில நிச்சயமா நான் மாறியிருப்பேன். அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லி இவரு அழுகுறதுலருந்து மாத்துறதுக்காக தான் வந்து மாறுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஜான். அப்புறம் ஜூலியன் என்ன பண்ணுவாரு, இன்னொரு இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா உனக்கு? எப்பவுமே யாருக்குமே ஒருத்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, அந்த அன்ப வந்து காட்டுறதுக்காக ஒரு பெரிய ராஜா அந்த காலத்துல இருந்தாரு. தெரியுமா? அந்த ராஜா வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப தன்னுடைய அன்பான மனைவிக்கு, தன்னுடைய காதலிக்கு வந்து ஒரு அழகான கட்டடம், செங்கல் தனித்தனியா பளிங்கு கற்களாலான கட்டடங்கள பார்த்து பார்த்து கட்டுனாரு. அது தெரியுமா? அது தெரிஞ்சு என்ன கட்டடம்னு உனக்கு தெரியுமா? அழகான ஒரு நினைவு சின்னத்த போல அது உருமாறத் தொடங்கியது. அது இறுதியாக 22 ஆண்டு உழைச்சு அந்த கட்டடத்த கட்டுனாங்க. அது வந்து என்ன கட்டடம்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டோனே, அது புரியவில்லையே ஜூலியன், நீங்களே சொல்லிவிடுங்களேன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் சொல்றது தாஜ்மஹால்ங்கிற அழகிய நினைவு சின்னத்த தான் சொல்றேன் ஜான். உலகத்தின் வந்து 7 அதிசயங்களில் ஒன்றாக கூறுவார் இல்லையா? அதுல ஒண்ணு தான் இந்த தாஜ்மஹால். அதத்தான் நான் சொல்லுறேன். அதனால நான் வந்து யோகிராமன் சொன்ன விஷயமும் இதுதான். இந்த பூமியில இருக்க ஒவ்வொருவருக்கும்
எல்லாருமே ஒரு அதிசயம்தான். ஒருத்தர் எடுத்தாலும் அது ஒரு அதிசயம் தான். நான் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அற்புதங்கள் நம்ம செய்றோம். ஒவ்வொருவருக்கு மிகப்பெரிய சாதனைகள் செய்யவும், மகிழ்ச்சியாக இருக்கவும், நிம்மதியுடன் நீண்ட நாள் சந்தோஷத்துடன் இருக்கவும், ஆற்றல் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த ஆற்றல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆற்றல் இருக்கும். இதற்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வந்து இலக்க நோக்கி எடுத்து கால் வைக்கணும். அந்த இலக்க நோக்கி வைக்கிறது தான் முதல் படி. அது வந்து தாஜ்மஹால் என்ற பிரம்மாண்டமான அதிசய கட்டடமா அந்த இவரு செஞ்சிருக்காரு இல்லையா? அது எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லாக உருவானதோ, அதே போல நம்மளும் சிறு சிறு வெற்றிகளும் ஒரு சிறு பெரிய வெற்றிய சின்ன சின்ன வெற்றிய வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா, நம்மளும் ஒரு பெரிய வெற்றிய நோக்கி உருவாக்கலாம். அதனால நான் கூறியது போலவே நீ என்ன பண்ணணும், தினம் தினம் ஒரு சிறிய சிறிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளு. இப்ப நான் சொன்ன இந்த 7 பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அதுல தினம் தினம் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து, இறுதியில வந்து மிகவும் அழகான ஒரு உன்னத நிலைக்கு உன்னைய கொண்டு போய் சேர்க்குங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. அதனால ஒவ்வொரு நாளையுமே உன் வாழ்க்கையின் இறுதி நாள் இன்னைக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழத் துவங்குனீன்னா, இன்றிலிருந்து தினமும் ஏதாவது புதியதாக ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். அதுவும் வாழ்க்கையில வேணும். என்னன்னா, அதிகமாக சிரிக்கலாம். உண்மையில் எதை விரும்புகிறாயோ, அதை செய்வதற்கு கற்றுக்கொள். உன்னுடைய குறிக்கோள் வந்து உன்னுடையதுதான். நீ என்ன நினைக்கிறியோ, அது வந்து குறிக்கோள் வந்து உன்னுடையதுதான். அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்காதே. உன்னுடைய கடந்த காலத்தை விட, உன்னுடைய எதிர்காலத்தை விட, உனக்குள் இன்று கொதித்திருக்கும் அந்த மகத்தான ஆற்றல் தான் மிகவும் பெரியது. அப்படின்னு சொல்றாரு. என்றைக்கும் வந்து அத மறந்துறாத. அப்படின்னு ஜூலியன் வந்து மேல எதுவும் பேசாமல் எழுந்து, தனக்கு இல்லாத ஒரு சகோதரனை எப்படி நம்ம வந்து கட்டிப்பிடிச்சு இது பண்ணுவோமோ, இறுக அணைத்துக் கொண்டு கட்டிப்பிடிச்சு என் வீட்டு வரவேற்பறையிலிருந்து 12 மணி நேரம் சொல்றது பிறகு இத்தனை நல்ல பழக்கங்களை எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, அந்நேரம் கழிச்சு கடைசியில ஜான் கிட்ட விடை பெற்றுட்டு வெளிய போறாரு. அவரு போனவுடனே அவர் உட்கார்ந்திருந்த இருக்கைய பார்த்துட்டு, அவர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே அப்படியே ஜான் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு. இந்த 12 மணி நேரத்துல எவ்வளவோ ஒரு ஒரு அறிகுறியிலயும், ஒரு ஒரு இதுலயுமே தன்னுடைய ஒரு கதையும் சொல்லி, யோகி ராமணன் எப்படி என்னென்ன சொல்லி தந்தாரோ, அவருடைய இதெல்லாம் சொல்லி பார்த்ததெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள ஓட்டி பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய ஒரே வருகையினுடைய ஒரே அடையாளம் அவர் காஃபி, டீ குடிச்சிட்டு வச்சுட்டு போனாருல்ல, அந்த காலியான கோப்பை தான் இருந்துச்சு. என் வாழ்க்கையிலும் என்னுடைய கோப்பை வந்து நிரம்பி வழியும் அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையே எனக்கு ஜூலியன் வந்து போனதுக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதைய வந்து முடிக்கிறாரு ஆசிரியர். அதாவது இந்த கதையில வந்து இந்த அத்தியாயத்துல 13வது அத்தியாயத்தோட கதை முடியுது. இந்த 13வது அத்தியாயத்துல வந்து நட்பண்புங்கிறது என்னன்னா, நிகழ்காலத்தை வந்து நம்ம முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. தெளிவு வந்து நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்து இன்றைய தினத்தின் பரிசுகளை அனுபவிக்க வேண்டும். சாதனை படைக்க வேண்டும் என்று சாதிக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம என்ன சாதனை நம்ம நம்ம ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதனை செஞ்சோம்னா அதை விட்டு கொடுக்காம செய்யணும். வாழ்க்கை பயணத்தை வந்து முழுமையாக அனுபவிச்சு ஒவ்வொரு தினத்தையும் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி தினம் என்பது போல வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இதனுடைய செயல்முறை வந்து குழந்தைகளின் சிறு வயது பருவத்தை வாழ்ந்து அனுபவிக்கணும். யாரா இருந்தாலும் அந்த சிறு வயது குழந்தைகளின் இதையே அனுபவிக்கணும். அதுக்கு நன்றி சொல்லு. குறிக்கோள் வந்து வளர்த்துக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட இருக்கணும். நம்ம அனைவருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சிறப்பான காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்துல வந்து நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். கடந்த காலத்தில் வந்து கட்டுண்டு கிடக்காமல் எதிர்காலத்தை வந்து வடிவமைத்து வாழணும்னா இந்த நிகழ்காலத்தில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 13வது இதுல அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறாருங்க மாஸ்டர். நானும் ஒரு கடந்த 4-5 வாரங்களாக ராபின் சர்மாவுடைய பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து புக்கில் இருக்கிற ஞானத்தை கொடுத்துட்டு வந்தேன். எனக்காக வந்து என்னுடைய கதையை நான் சொல்லுவதை கேட்ட அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சந்திரகலா மாஸ்டர் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இத்தோட இந்த வாரத்தோட ராபின் சர்மா அவனுடைய தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி முடிவடைகிறது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் அதை படிச்சு சொல்லியிருக்கேன் மாஸ்டர். தேங்க்யூ மேடம். நான் ஒன்னும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல. நீங்களே அற்புதமா இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துனீங்க. அதுவும் இத்தனை வாரங்களா பொறுமையா எல்லா விஷயங்கள் அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொன்றும் நிதானமா நீங்க வரிசையா எவ்ரி சாட்டர்டே இங்க உட்கார்ந்து சொல்லணும்னா அப்படி கிடையாது. யாராவது ஒரு வாரம் வந்தாலே போதும் போதும்னு வாங்க. நீங்க எவ்ரி வீக் பொறுமையா ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொன்றும் அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம சுவாத்தியாயால இவ்வளோ பெரிய புக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நாள் சொன்னது ஃபர்ஸ்ட் அவங்க ராஜேஸ்வரி மேடம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்க. ஸோ உங்க 2 பேருக்குமே நான் இப்ப கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு புக் எடுத்து இத்தனை வாரங்கள் தொடர்ந்து இத்தனை வாரங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு ராஜலட்சுமி மேம் சொன்னாங்க, அது மறந்துட்டு. துளசி தளம் ராஜலட்சுமி மேம் நிறைய நாள் சொன்னாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளா நிறுத்தி போதும் அப்படின்னு நிறுத்துவோம் நம்ம அவங்கள. சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பவுமே ஞானம் இப்படிதான் நம்ம கொடுக்கணும். அது பொங்க பொங்க அது வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி எல்லாருமே பேசணும். அதுக்குதான் இந்த சுவாத்தியாய நிகழ்ச்சி. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியில நமக்கு 3 பேர், ராஜலட்சுமி மேம், ராஜேஸ்வரி மேடம் அண்ட் சுஷீலா தேவி 3 பேர் அழகா நிறைய சொல்லியிருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி. மற்றவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுனது யாரு, இவங்க இல்ல வாணியம்பாடியில அவங்க பேரு ஷாலினி மேம். ஷாலினி பேசியிருக்காங்க. அண்ட் வேற யாரு, தீபலட்சுமி மேம் நிறைய பேசினது. ரொம்ப நாள் மறந்துட்டேன் நானு. வேற 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 நிறைய பேசினது நான் கேட்டதுல இருந்து துளசி தளம், லாவண்யா கேட்டேன். இவங்கதான் மேடம், ராஜலட்சுமி மேடம், துளசி தளம் கேட்டு, ராஜேஸ்வரி மேடம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நிறைய சொல்லணும். அவ்வளோ சொன்ன பிறகு உங்களுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்ல மேம்? முன்ன விட எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? காலையில நானு அலாரமே வைக்கிறது இல்ல, 5:30க்கு எந்திரிச்சிடும். முன்னெல்லாம் 6:30 ஆகும். 1 hour பிஃபோரா எந்திரிச்சிடுவேன். ஒரு கொஞ்ச நேரம் சொன்னதும் அவங்க அதுதான் ஒரு கோல். ஒரு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருந்தா வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும்னு. சோ இந்த சுவாத்தியாயாக்கு நம்ம படிக்கணும் அப்படி அது ஒரு கோலா நீங்க வச்சதால அந்த மாதிரி காலையில ஏஞ்சு படிச்சு ஒரு சின்சியரா ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம வாழ்க்கையில நம்ம இதை ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டா போச்சு இல்லையா? சோ அது இல்லைன்னா ஆனா ஆகுது, இல்லைன்னா இல்ல அப்படின்னு ஒரு லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருப்போம் இல்லையா? இந்த புக்ல இருக்கிறது கூட அதேதான். 100% கரெக்ட். இந்த புக்கு எனக்குள்ளேயே ஒரு நல்ல சேஞ்ச் கொடுத்துச்சு. புக்கு அவர் ஆத்தர் சொல்ற ஒன்னொண்ணுமே நம்ம தியானத்து மாதிரியே வாக்கிங் போறது, தியானம் பண்றது, புக் ரீடிங் மஸ்ட்ங்கிறது இதை படிச்சுனேதான் எனக்கே இன்னும் அடுத்து ரசவாதி படிச்சுட்டு இருக்கேன் மேடம். அதுவும் கூட அதே மாதிரி. எதை பத்தி அப்படின்னா ரசவாதின்னா? ரசவாதிங்கிறவங்க எப்பவுமே எந்த ஒரு பொருளையுமே தங்கமாக்கக்கூடிய ஒரு திறன் படிச்சவங்களுக்கு பேரு தான் ரசவாதி. பட் இதுல ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு புதையல் கனவை நோக்கி போறான். அது புதையல் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி அந்த புக்கு முடிச்சுட்டேன் நானு. அடுத்து வேற யாராவது பேசி முடிச்ச பிறகு நானு அது வேணா கண்டினியூ பண்றேன். சோ இப்போ உமாசேகர் அவங்க யோக பரம்பரை சொல்றேன். அவங்க யோக பரம்பரை சொல்ல நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வேற யாராவது இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட வச்சுக்கலாம். சரிங்க. எஸ் மாஸ்டர்ஸ் பேசுங்க.